இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசுவின் இனிய நாமத்தில் மிகவும் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை பற்றி எத்தனையோ பெருசுங்க நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் இன்னைக்கு எதை பற்றி இன்னைக்கு காலையில் தியானிச்சுட்டு உங்களுக்கு வருகிறேன் அப்படின்னா, தூய கன்னிமரியாளும் தூய ஆவியானவர் அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே வந்துட்டு, தூய கன்னிமரியாளுக்கும் தூய ஆவியானவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அல்லது என்ன விதமாக தூய ஆவியானவர் அம்மாட்ட வாழ்ந்தார், இதெல்லாம் அன்றைக்கி ரொம்ப நேரம் தியானித்தேன். தியானிக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி எனக்குள்ளேயே பாடிக்கிட்டு ஆவியானவர்கிட்ட, உயிரே தூயவரே ஆவியானவரே, உயிரே தூயவரே ஆவியானவரே, பாரும் எனக்குள்ளே வாழ்வாய் மலர வாருமே, உயிரே தூயவரே ஆவியானவரே. இப்படி நினச்சிட்டு தான் பாடிட்டு நான் அம்மாவை பற்றி நினச்சேன். அதுதான் நான் தியானிச்சேன்னா அம்மாட்ட பேசினேன்னான்னு எனக்கு தெரியாது. தியானிக்கும் போதெல்லாம் அம்மாட்ட பேசிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. எப்படி பேசுகிறேன், என்ன தியானிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அம்மா தான் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என் உடம்பெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அப்போ அம்மாகிட்டே நான் கேட்டேன், ஏம்மா எப்படிம்மா தூய ஆவியானவர் பற்றி என்ன அப்படின்னா, நீ நான் சொல்லி கொடுத்ததை படிய அப்படின்னா, நான் சமஸ்தான்கிட்ட பேசினதில்ல அவனுக்கு தெரியுங்களா? லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 35வது வசனம். அப்போ கபிரியேல் தூதர் அம்மாட்ட பேசுகிறார் தூய ஆவியானவரை பற்றி. அதுக்கு முன்னால் ஆவியானவர் அம்மாட்ட எப்படி இருந்தாருங்கிறது தெரியாட்டும் எனக்கு தெரியாது. ஆனால் இதுலேருந்து சில வார்த்தை நான் எனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே தியானிச்சுக்கிட்டேன். எப்படின்னா, கபிரியேல் தூதர் மாதாவுக்கு சொல்லி வைக்கிறார். எப்படின்னா, அந்த 35வது வசனம், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படி சொல்லி கபிரியேல் தூதர் சொன்னோன்னே அவனுக்கு ஒரு வியர்ப்பு. என்னன்னா, நான் கன்னி ஆயிட்டே, நான் கல்யாணம் பண்ணாத பிள்ளையாச்சுதே அப்படின்னோடனே அது தூய ஆவியானவர் மாதாவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் பாருங்க. அது நீங்கள் எவ்வளோ நாள் ஜெபித்தாலும் எவ்வளோ நாள் தியானித்தாலும் அடங்காது, நம்முடைய சிந்தனைக்குள் அடங்காது. வானதூது அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையை நிழலிடும், அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். ஒரு பெண்மணி மேல் தூய ஆவியான வந்து உன்னத கடவுளின் வல்லமை இறக்கி ஒரு கன்னிப்பெண் இறைமகனை தூயவர் 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 அப்படின்னு வான தூதர்கள் இடைவிடாமல் துய்த்து கொண்டே இருக்கிறாங்க. தூயவர் தூயவர் தூயவர், அது கடவுளை தான். அந்த கடவுள் உன் வயிற்றில் உடல் எடுத்து வரப்போகிறார், வருவார் அப்படின்னு அந்த கவிழ்த்து ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறார். இது மேத்தமேட்டிக்ஸ்ன்னு நினைக்காதீங்க, ஃபிசிக்ஸ்ன்னு நினைக்காதீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நினைக்காதீங்க. இது கடவுளை பற்றிய ஒரு செய்தி. சாதாரண ஒரு இளம்பிள்ளைக்கு கபிரியேல் தூதர் சொல்லிக் கொடுக்குற பாடம். இஸ் கிவிங் எ லெசன். ரொம்ப ஷார்ட் பட் வெரி கிரிப்டிக். தூய ஆவி உன் மீது வரும், அது நியூட்ரல் ஜெண்டரில் தான் யூஸ் பண்ணியிருக்கு. தூய ஆவியானவரை நம்ம ஆவியானவர் அப்படி சொல்லும்போது அது ஆணா பெண்ணான்னு நமக்கு சொல்ல முடியாது. கடவுளுக்கு ஆண் பெண்கிற ஜெண்டர் கிடையாது. அதனால சிம்பிளி செட் வல்லமை, உன்னத கடவுளின் வல்லமை, துனாமிஸ் துனாமிஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே என்னன்னா, he breaks everything, he can break everything, dynamite. இது கடவுளின் வல்லமை. அதை எப்படி தாங்கிக் கொள்வாங்க ஒரு அம்மா? அந்த வல்லமையினால
உன் வயிற்றில் கனியக்கூடிய குழந்தை அது தூயது. அப்போ கடவுள் தான் வயிற்றில் கனிய போகிறார். அதுதான் நீங்கள் நினச்சி தியானிச்சுட்டு தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்போ அம்மாட்ட கேட்குறேன், எப்படிம்மா இது உனக்கு நடந்தது? இப்படி தாப்பா எனக்கு சொல்லியிருக்குது. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு அம்மா ஒருத்தர் என்னுடைய வல்லமையை தியானிச்சு பார்ப்பா அப்படின்னாங்க. வல்லமை அப்படின்னா எனக்கு அம்மா சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போல ஆகுது இந்த வார்த்தை சொல்லி. ஆனால் பல தடவை நினச்சிப்பேன், எதுக்கு அம்மா என்னுடைய வல்லமையை பற்றி நினச்சி தியானிக்க சொன்னாங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேருக்கு தியானிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இட்ஸ் சிம்பிளி பவர் ஆஃப் காட், டுனாமிஸ். நீங்கள் இங்கிலீஷில் பவர் அப்படிம்பீங்க, பவர். பேட்டரியில் டைனமைட்டு அந்த மாதிரிப்பட்ட பவர். இது அந்த கிரேக்க வார்த்தை டுனாமிஸ், அந்த கிரேக்க வார்த்தை தான் டைனமைட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையும் வருது. டைனாமிக், டைனாமிசம், இதெல்லாம் கம்மிங் ஃப்ரம் தட். இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். உயிரே தூயவரே ஆவியானவரே, இதுதான் எனக்குள்ள வார்த்தை. உயிரே தூயவரே ஆவியானவரே வல்லவரே வல்லமையானவர். அதுதான் நான் நினச்சிக்கிட்டு இந்த அம்மாட்ட நினச்சி தியானிக்கிறேன். எனக்கு பிறக்கிற குழந்தை தூயதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டேன். எனக்கு என்னன்னு புரியல, ஆனால் அப்படியே ஏற்றுக்கிட்டேன். கடவுள் சொன்னதுதான் எனக்கு அந்த வார்த்தையை அப்படியே நான் முழுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பிறக்கிற குழந்தை தூயது. தூயது அப்படிங்கிறது யாரு? கடவுள். அது அருள்பெருஞ் செய்தியில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாகவே இருந்தார், அவர் இப்போ தூயவராக இந்த வயிற்றில் உதிக்கிறார். அப்படின்னா what is a dynamite that she is? What's the power God is imposing on her? அவன் எதிர்பார்த்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. I don't think so. It is simply sheer infinite gift. ஏன் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. Don't make an argument out of it. It doesn't fall under Aristotelian or any type of mathematical logic. Simple. அப்போ கடவுளுடைய வல்லமையை பெற்ற இந்த தாய், அவருக்கு தூயாமையாருக்கு என்ன தூயாமை அப்படிதான் அந்த அம்மாட்ட தான் அடங்கியிருக்காரு. அதனால அந்த அம்மா வார்த்தை கருத்தாங்கி கனிகிறார். அந்த வார்த்தை கனியாக அவளுக்கு கனிகிறார். வார்த்தை கருவாகி கனிகிறார், கனிந்தார். வாழ்வின் கனியாக அவர் உதிக்கிறார், உருவாகிறார். அப்படிதான் சொல்லிக்கிறார். உதிக்கிறார், உருவாகிறார், பிறக்கிறார். அந்த வாழ்வின் கனி உனக்கும் எனக்கும் வாழ்வு தரும் அப்படின்னு சொன்னா, she becomes the tree of life. What's predicted, which is already told in the Old Testament, in the book of Genesis. There was a life tree. There were many trees. There was a tree which is called நன்மை தீமைகளை தெரியக்கூடிய மரம் ஒன்று இருந்தது. But another tree was called tree of life, and that is this. முதல் மனுஷன் பாவம் செய்துட்ட உடனே அவங்கள விரட்டுறாரு சமரசானவர். ஏன் இந்த இடத்துல இருக்காது, போ 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 அப்படின்னு ஏதேன் தோட்டத்தில் விரட்டிட்டார். ஏன் அப்படின்னா, இந்த பசங்க இந்த வாழ்வின் கனி தரும் மரத்தில் கை வச்சிடக்கூடாது, போகடா அப்படி விரட்டிட்டார். இப்போ அந்த வாழ்வின் கனி இங்கத்தான் நிற்கிது. அதான் கபிரியல் சொல்லிக் கொடுக்கிறார். You are the tree of life, the power of God. அதனால வார்த்தை உன்னுடைய உதிரத்தில் கனியும். அந்த கனி வாழ்வு தரும். உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, இறைமகன் எனப்படும். ஆகவே இந்த காரியத்தை உடனே நம்ம தியானிச்சுன்னா இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். இட் கேனாட் கெட் எக்ஸாஸ்டட் அட் ஆல். தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ அம்மாவுக்கு அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிக்க எனக்கு ஆசை, நம்ம கை கொள்ளாது. இப்போ நான் பேசும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. ஐயோ எப்படிடா இந்த அம்மாவுக்கு நான் கட்டி பிடிப்பேன் அப்படின்னு எனக்கு கொள்ள ஆசை. கட்டி பிடிக்க சும்மா எல்லாத்தையும் கட்டி பிடிக்க முடியாது. அந்த தாயை தான் கட்டி பிடிக்கணும்னு வச்சுருக்கேன். இந்த தாயை பற்றி நம்ம நினச்சாச்சுன்னா அவங்க போகிற இடமெல்லாம் அந்த வல்லமை பெருகும். அவங்க போகிற இடமெல்லாம் அந்த வல்லமை என்ன செய்யணும்னா நறுமணமாய் பெருகும். நறுமணமாய் மற்றவங்களை
தூண்டிவிடும். அவங்களுக்கு சந்தோஷத்தையும் இனிமையும் கொடுக்கும். அதில் ஒன்று, எலிசபெத் அம்மாளை அவங்க சந்திக்க போகிறாங்க. அங்கே எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகிறத பார்த்தா அதே லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன இருக்குன்னா, மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவள் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். திஸ் இஸ் அ பவர். அம்மாவோட வாழ்த்து. அத்தை சலாம் அலைக்கும் அத்தை, உங்களுக்கு சமாதானம் அத்தை அப்படி சொன்ன உடனே அந்த வயிற்றில் இருக்க குழந்தை துள்ளுது, சந்தோஷம். அப்படின்னா திஸ் இஸ் இட், த டைனமைட், த டைனாமிக் பவர், த இன்ஃபினிட் பவர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் presence, happiness, joy. So the Spirit of God, the power of God does not make you depressed, does not bring you depression, but it becomes joy. உத்வேகம், துள்ளுது, சந்தோஷத்தினால துள்ளுது. Don't go down. A person who is filled with the Holy Spirit can't go simply into depression. Even yesterday they brought a person who attempted suicide. சில நேரத்தில் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லும்போதே ஐ அண்டர்ஸ்டாண்ட். கஷ்டங்கிறது எனக்கும் நிறைய கஷ்டம் வேறு தான் செய்யுது. கஷ்டம் இல்லாத மனுஷன் சொல்ல முடியாது. ஆனால் கோயிங் டவுன் இன் டு டிப்ரெஷன் இஸ் அகேன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஹி டசன்ட் லீட் யூ டு டிப்ரெஷன் அட் ஆல். ஹி லீட்ஸ் யூ டு சஃபர் பட் வித் ஜாய். சந்தோஷம். சஃபர் பண்ணாலும் கூட எஸ் இஸ் ஓகே, ஐ எம் ஹாப்பி டுடே லார்ட். குழந்தை துள்ளுறது தவிர அந்த அம்மாவும் ஆவியினால் முற்றிலும், தூய் ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த தூய் ஆவியால் உந்தி தள்ளி, என் கடவுளின் தாயே, என் ஆண்டவரின் தாயே அம்மா அப்படின்னு அந்த பெரியம்மா சின்ன பிள்ளைய கட்டிப்பிடிக்கிறாங்க. எலிசபெத் அம்மா மாதாவை கட்டிப்பிடிக்கிறாங்க சொல்ல போனால். So this is the power of the Holy Spirit. இது நீங்கள் படிக்கணும்னா ரெண்டாவது பார்த்தீங்களா, மாதா வந்த இடத்துல சந்தோஷம் எப்படின்னா, நான் உங்களுக்கு நேற்று கூட சொன்னேன், யோவான் எழுதிய நற்செய்தியில் இந்த கானா ஒரு திருமணம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன திராட்சரசம் இல்லாமல் போகிற தே ஆர் கோயிங் இன் டிப்ரெஷன். அவங்கெல்லாம் டிப்ரெஷனில் போகிறாங்க. அங்கே மாதா போய் ஷீ ரைசஸ் ஆகும். அப்படியே ஜீசஸ் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பாரு அவளுக்கு திராட்சரசு இல்லை, அவளை போல ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் மீதியெல்லாம் பார்த்துக்கிட்டார். ஒரு வார்த்தை சொன்னால் எள்ளு சொன்னால் எண்ணெயை கொண்டு வருவான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அங்கே திராட்சரசம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அவர் தண்ணியெல்லாம் கலக்கி திராட்சரசமாக மாற்றுறார். போ எவ்வளோ குடிக்கணும், தமிழ்நாட்டுக்கு டாஸ்மார்க் கடை விட உனக்கு எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றுறேன் அப்படிங்கிறார். தட்ஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். டோன்ட் திங்க் திஸ் பெட்டி ஆல்கஹால். நோ, பெட்டி ஆல்கஹால் தட் மேக்ஸ் யூ அண்டர் டிப்ரெஷன். த ஆல்கஹாலிக்ஸ் கோ இன்டு டிப்ரெஷன். த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் மேக் யூ ஜாய். எல்லாம் சந்தோஷம். திருமண விருந்து, திருமண விருந்து அப்படி நீ பாடலுக்கு ஒரு சந்தோஷப்படு. பாடி பாருங்க, திருமண விருந்து, ஆண்டவர் திருமண விருந்து நடத்துவார். இதுதான். ஆகவே இன்னைக்கு கூட ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு டிப்ரெஷனில் இருக்கு அப்படிங்கிறார். என்னத்துக்குடா கல்யாண விருந்து நடத்தீங்க? தட் கோஸ் இன்டு டிப்ரெஷன். எங்கே அப்படி இல்லை. தூய் ஆவியானவர் திருமணத்தை நடத்துவார். தூய் ஆவியானவர் உனக்கு விருந்து அளிப்பார். தூய் ஆவியானவர் இனிய திராட்சரசம் தருவார், சந்தோஷத்தை தருவார். ஆகவே the first effect of the Holy Spirit when the mother comes, the children are filled with power of joy. அது குழந்தை ஸ்நாவகரில் துள்ளுகிறார். அந்த வயசான அம்மா அப்படியே பாட்டு பாடுறாங்க, என் ஆண்டவரின் தாயே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. காண ஒரு திருமணத்தை எல்லாம் டான்ஸ் பாடுறாங்க. அதுதான் தூய் ஆவியாவுடைய வல்லமை. ஆக அன்பானவர்களே, இந்த மாதாவுக்கும் தூய் ஆவியாவுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்பீங்க. Those who pray to the Mother of God receive the gifts of the Holy Spirit. Gifts of the Holy Spirit many ways. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லுவேன். Read chapter 11
ஆஃப் புக் ஆஃப் ஐசையா. ஏசையா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நீங்கள் 11வது அதிகாரத்தை படித்து முழுசுமாக தியானிக்கணும். முக்கியமாக முதல் வசனத்திலிருந்து அந்த 9வது வசனம் வரைக்கும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தூய ஆவியானவர் இந்த அம்மாட்ட இருந்து என்னெல்லாம் செய்திருப்பான்னு நான் யோசித்து பார்க்குறேன்னா, அவளுக்கு பிறந்த குழந்தை தூயது. அதான் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர்கிட்ட என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் இருந்துன்னு தெரியுமா? ஆல் தீஸ் கிஃப்ட்ஸ் ஷி ஹேட். தி கிஃப்ட்ஸ் ஆஃப் திஸ் பவர் ஆஃப் காட். உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும், உன்னை ஆட்கொள்ளும், அவர் வந்து உனக்கு நிழலிடும். அதனால தான் அந்த ஆவியானவர் பற்றி என்ன சொல்லிக்கலாம்? ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவியானவர் அவர் கருளுவார். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்து இருப்பார். பார்த்துக்கா, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்து இருப்பார். ஏன்? இந்த பக்தியில் ஒரு மகிழ்ச்சி, ஜெபிக்கிறது ஒரு மகிழ்ச்சி. மெச்சுகூரில் அடிக்கடி மாதா சொல்லுவாங்க, ப்ரே 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 அண்டில் ப்ரேயர் இஸ் யுவர் ஜாய். ஜெபம் உனக்கு மகிழ்ச்சி தர்றத வரைக்கும் நீ ஜெபிப்பா. எனக்கு இன்னைக்கு காலிலேருந்து அப்படி தான். நான் காலிலேருந்து முடிச்சுட்டேன், படுத்துக்கிட்டே அம்மாட்ட தான் ஜெபித்தேன். தூயாவனை எப்படிமா பிடிச்சா அப்படின்னு. நான் ஒன்று பிடிக்கலப்பா, அவர் தான் என்ன பிடிச்சார் அப்படின்னு. நான் வழக்கு போல இருந்தேன். பழைய ஏற்பாடெலாம் படிச்சிருக்கேன். எனக்கு எல்லா யூதர்கள் மாதிரி நான் கோயில் வேலையெல்லாம் செய்திருக்கேன். கூட்டி பெருக்கிருக்கேன் கோயிலெலாம். கோயிலில் விளக்கேற்றுவேன், கூட்டுவேன், பெருக்குவேன், சின்ன சின்ன வேலையெல்லாம் எடுபடி வேலையெல்லாம் செய்வேன். ஆனால் ஆண்டவர் என்ன எப்படி ஆட்கொண்டார் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட தூயவர் ஆண்டவர் வந்து இருக்காருன்னு தெரியும். இதில் என்னென்னா, அம்மாட்ட இந்த தூய்மையும் தாட்சியும் ஒன்றா போச்சுது. தூய்மையும் அன்பும் சேர்ந்து போச்சுது. தூய்மையும் இரக்கமும் சேர்ந்து போச்சுது. இப்போ உன்னத கடவுளின் வல்லமை உண்மையது நிழலிடும் அப்படி சொல்லியிருக்குதே. நான் அப்போ ரொம்ப தியானித்தேன். இதனால தான் அம்மா வந்து இமாக்குலேட் கன்செப்ஷன் சொல்கிறாங்களா? ஆக்சுவலி ஷீ பிகேம் இமாக்குலேட் கன்செப்ஷன் at the moment of conception in the womb of her mother. அதுவும் ஸ்பெஷல் காட் தான். அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குன்னு ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் கிவ் பிக் தியலாஜிக்கல் டிஸ்போசிஷன். ஆனால் திருச்சபை சொல்லுறதுனா, பிறக்க போகிற இரட்சகரை நினைச்சு கடவுள் அந்த தாயை அப்படி உருவாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாவம் மாசில்லாமல் ஆண்டவர் அவளை உருவாக்கியிருக்கிறார். இதனால்தான் தூய் ஆவியானவர் அவர்களுக்கு வந்து அதான் சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவியானவர் அவர் கருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். நீங்கள் மீதெல்லாம் படித்து பாருங்கள். இது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, நான் அம்மாட்ட கேட்டேன், பேய் ஓட்டுறது எப்படி? வர சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டாங்க. அது 6 மாதம் உருட்டுட்டே போயிட்டாங்க அப்படியே. அப்போ திரும்ப எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, திரும்பி கேட்குறோமே அப்படின்ட்டு. அப்போ திரும்ப ஒரு தடவை ஷார்ட்டாக எனக்கு ஒரு சொன்னாங்க, ஆண்டோட வார்த்தையை கொண்டு விரட்டுப்பா, ஆண்டோட வார்த்தையை வச்சு தேவனை விரட்டு ஓட்டு. அப்படியம்மா அப்படிதான் நான் கேட்டேன். அப்போ நான் சைலண்ட் ஆகிட்டேன், அம்மாவும் சைலண்ட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே விளக்கம் கேட்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டுது. இப்போ நினச்சி, ஐயோ அம்மா எனக்கு நிறைய நேரம் கொடுத்தாங்களே, கூட கொஞ்சம் விளக்கு கேட்டுருக்கலாமேன்னு எனக்கு படுது. ஆனால் போக போக இந்த வார்த்தையை நான் தியானித்து பார்க்கும்போது நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். அது ஏசாயா ஆகமத்தில் சொல்லியிருப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவனை அடிப்பார். ஐ ரிப்பீட், வார்த்தை எனும் கோலினால் கொடியவனை அடிப்பார். கொடியவனா யாரு? தீயவன். போ சாத்தானே, அப்பாலே போ, அப்படியே ஆண்டவர் அடிச்சார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவனை அடிப்பார். உதட்டிலும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். தூய்மை உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னுடைய மூச்சு தூய்மையாக இருக்கட்டும், அது ஓடுறான். வார்த்தை உன் நெஞ்சில் தங்கும்.
தூய்மை கடவுளுடைய வார்த்தை நெஞ்சில் இருக்குது. சில யாருக்கு நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, ஃபாதர் நீங்கள் எதாவது பேசுனா 2 பக்கமும் வெட்டுது ஃபாதர் அப்படிம்பாங்க. கரெக்ட், 2 பக்கம் வெட்டுது ஃபாதர். தயவுசெய்து சில வார்த்தை சொல்லிடாதீங்க ஃபாதர், 2 பக்கம் வெட்டுது. எஸ், அம்மா கொடுத்த கிஃப்ட்ஸ் தான். என்கிட்ட கேட்பாங்க, என்ன நான் ஒன்றும் வேதனையாக சொல்லலையப்பா, நான் சாதகமாக தான் நினச்சேன். இருபுறமும் கருக்குள்ள வாளுக்கு சமம் ஆண்டோட வார்த்தை. ஒருத்தருக்கு கழுத்தை வெட்டும், இன்னொரு சமயத்தில் கத்திரிக்காய் வெட்டும், சமைச்சு சாப்பிடலாம். ஏன் சொன்னால் அன்பார்களே, கடவுளுடைய வார்த்தை, அம்மா அந்த வார்த்தையை தாங்கினாங்க, அந்த வார்த்தை கனிந்தது. காரணம் என்ன? தூய ஆவியானுடைய வல்லமை, உன்னத கடவுள் வல்லமை உன் மீது நிழலிடும், உன் மீது இறங்கும் நிழலிடும். இதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அம்மாவையும் ஆண்டவரையும் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருக்கு எல்லா சமயத்திலும் அம்மா பின்னணியிலே இருந்துட்டு இருப்பாங்க. சிலுவையில் நின்றாள், கானாவூர் திருமணத்தில் பின்னணியில் நின்றாள். பின்னணியிலே நின்று கடைசியில் சிலுவை அருகில் வந்து நின்றாள். ஒரு நாளும் அவரை விட்டு வெளியே போக மாட்டாங்க, போக முடியாது. இப்பவும் அப்படிதான். இப்போ ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோமே அசென்ஷன், ஆண்டவர் உடலோட மேகம் அப்படியே தூக்கிட்டு போகுது. அதை பார்த்துட்டே நிற்கிறாங்க, அப்போ பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, ஆண்டு விட்டா போகிறாரு அப்படின்னு. அவருக்கு என்ன காரா பஸ்ஸா? ஒன்றும் கிடையாது. ஹெலிகாப்டரா இல்லை யாராவது அமெரிக்கன் ட்ரோன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படி போகிறது? See, the entire universe belongs to him. Our Lord doesn't need thrones. I don't mean thrones. Drones, நீங்கள் த்ரோன்ஸ் தானே சொல்கிறீங்க. ஒரு மாதிரி ஏரோப்ளேன் மாதிரி இப்படியே பறந்துகிட்டே இருந்த கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பாருங்க, சம்மர்ஸில் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க, அப்படியே மேகம் அப்படியே தூக்கிட்டு போகுது அவரை. ஆக அதுதான் அசென்ஷன். அசென்ஷனுங்கும்போது நம்ம கண்ணுக்கு மறைஞ்சு போகிறார், ஆனால் இங்கே தான் இருக்கார். உலகம் முடிகிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன், திரும்பி வருவேன், சமரஸ் வந்து சொல்லிட்டு போவார். எப்படி அவர் மேலே போகிறத பார்த்தீங்களோ அது மாதிரி திரும்பி வருவதை பார்ப்பீங்க, வருவார். ஸோ அன்பான இன்னைக்கு அம்மா நினச்சி பாருங்க, மாதாவுக்கு தூய ஆவியானுடைய வல்லமை. அதனால அடிக்கடி தூய ஆவியான்ட்டு நம்ம ஜெபிக்கணும். உயிரே தூயவரே ஆவியானவரே, உயிரே தூயவரே ஆவியானவரே, வாரும் எனக்குள்ளே வாழ்வாய் மலர வாருமே, வாரும் எனக்குள்ளே வாழ்வாய் மலர வாருமே, உயிரே தூயவரே ஆவியானவரே. அன்பார்களே, இன்னைக்கு அம்மா பிரார்த்தனையோடு முடிச்சு கொள்கிறேன். விண்ணக அரசியே மனங்களி கூறும் அல்லேலூயா, ஏனில் இறைவனை கர்த்தாங்க பேர் பெற்றீர் அல்லேலூயா, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா, கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் அல்லேலூயா, ஏனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெபிப்போமா. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் மகிழ அருள் புரிந்தீரே, அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாளின் துணையால் நான் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அல்லேலூயா.